கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் உபாகம புஸ்தகம் 28 அதிகாரம் 1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் கூட. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு, ஆனால் இன்னொரு பக்கம் ஆசீர்வாதங்களும் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இங்கே இந்த வசனத்தின் கடைசி பாகத்தில் தேவன் சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! தேவன் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிக சிறந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கவே விரும்புவார். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு சில நிபந்தனைகளும் வைத்திருப்பார். வனாந்தரம் செழிக்கும் என்று சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி, இந்த வாக்குத்தத்தங்களுக்கு பின்னாடி தேவன் நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். இந்த வசனத்தின் முதல் பாகம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அதுதான் நிபந்தனை. தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நமக்கு வந்து சேரும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் தேவன் நம்மை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லுகிறார். உதாரணமாக நாம் பார்ப்போம் என்றால், ஒரு டாக்டர் அல்லது ஒரு என்ஜினியர் ஆக வேண்டும் என்று இருக்கிறவர்கள் உடனே அப்படி ஆகிவிட முடியாது. அவர்கள் 4 வருடம் 5 வருடம் படித்து கஷ்டப்பட்டு படித்து பயிற்சி எடுத்து தான் அவ்வாறாக டாக்டராகவோ என்ஜினியராகவோ அவர்கள் வர முடியும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும். அதே போன்றுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்றால் தேவன் சொல்லுகிற கட்டளைகளின் படி எல்லாம் நாம் வாழ்ந்து அவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இனி எங்கே ஆசீர்வாதம் என்று. வனாந்தரம் போன்று காணப்படுகிறதே வாழ்க்கை என்று. தேவன் வனாந்தரத்தையும் செழிப்பாக மாற்றுவார். எப்பேற்பட்ட வனாந்தரமாக இருந்தாலும் தேவன் அதை செழிப்பாக மாற்ற வல்லமையுள்ளவர். ஆகவே சோர்ந்து போகாமல் கர்த்தரை இன்னும் நோக்கி பார்த்து தேவனுடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறீங்கப்பா. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்க. அதற்கேற்ற கிருபைகளை தேவன் எங்களுக்கு தருகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.